தமிழகத்தில் ஓடும் தென்பெண்ணை ஆறு மிகவும் மாசடைந்திருப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இந்த அதிர்ச்சிகரமான தகவல் குறித்து செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிக்கையில் மேலும் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதாவது கர்நாடக அரசு காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு திறந்துவிடும் அந்த நீரில் அதிகப்படியான மாசுக்கள் கழிவுகள் கலந்து வருவதால் அதனை தங்களால் பயன்படுத்த இயலவில்லை என்று தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்ற பொழுது கடந்த ஜூலை மாதம் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியமானது 2 மாநிலங்கள், அதாவது தமிழக மற்றும் கர்நாடக மாநில அரசுகளுடன் இணைந்து இந்த காவிரி ஓடக்கூடிய பகுதிகளில் ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கடந்த அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை நடத்தப்பட்ட பல்வேறு கட்ட ஆய்வுகளின் முடிவுகள் தான் தற்பொழுது நமக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கின்றது. இதுதான் அந்த ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கடைசி பக்கத்தில் கன்க்ளூஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பக்கத்தில் தான் இதற்கான பதிலானது கிடைத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தென்பெண்ணை ஆறு என்பது மிக மிக அதிக அளவில் மாசடைந்திருப்பதாகவும், அதாவது காவிரியிலிருந்து பிரிந்து வரக்கூடிய காவிரியிலிருந்து வரக்கூடிய நீர் ஒரு கலக்கும் ஒரு நதியாகவும் இந்த தென்பெண்ணை ஆறு என்பது பெரிய அளவில் பார்க்கப்படுகின்றது. இந்த நீரில் அதிகப்படியாக மாசு இருப்பதாக தற்பொழுது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கின்றது. இதனை உடனடியாக தடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமானதும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்றும் கூறியிருக்கின்றார்கள். அதே போல காவிரி நீரும் அதிக அளவு மாசுக்கள் இருப்பதாகவும், குறிப்பாக மனித கழிவுகள் அதிக அளவில் அந்த காவிரியில் கலக்கப்படுவதால் அதுவும் அதிகப்படியான மாசடைந்திருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு எச்சரிக்கையானது தற்பொழுது கொடுத்திருக்கின்றார்கள். இன்னும் இரண்டாவது கட்டமாக ஒரு ஆய்வானது இன்னும் நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழக அரசும் அதற்கான கோரிக்கையை வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாசு கர்நாடகத்திலிருந்து பெங்களூரிலிருந்து கலக்கப்படக்கூடிய அந்த கழிவுகளால் தான் தென்பெண்ணை ஆறும் தமிழகத்தில் ஓடக்கூடிய காவிரி ஆற்றிலும் நடைபெறுகிறதா என்பதையும் இந்த தெளிவுபடுத்த வேண்டியிருக்கின்றது. ஆனால் தமிழக அரசின் சார்பாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்றால், பெங்களூரிலிருந்து இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் இந்த காவிரி ஆற்றில் கொட்டப்படுவதன் காரணமாகத்தான் தமிழக நதிகளும் தொடர்ந்து மாசடைந்து வருகிறது என்ற குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில் தான் தற்பொழுது மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் மூலமாக நமக்கு தெளிவாகி இருக்கிறது. அதுவும் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்கிறது. பூங்குழலி, இந்த அறிக்கை குறித்து உச்சநீதிமன்றம் என்ன பதில் தெரிவிச்சிருக்கிறாங்க, என்ன விசாரணை நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க நிரஞ்சன்? நேற்றைய தினம்தான் இது சம்பந்தமான வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் வந்தது. தற்பொழுது 2 வார காலத்திற்கு வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அறிக்கையின் மீது தமிழக அரசானது ஒரு உடனடியான ஒரு பதிலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 6 மாத காலம், அதாவது 1 வருடம் முழுமையாக மாதம் இது மாதிரியான ஆய்வுகள் நடத்தி எந்த மாதத்தில் அதிகமாக இந்த மாதிரியான மாசுக்கள் இருக்கின்றது, குறிப்பாக கர்நாடக அரசு மழைப்பொழிவு குறைவாக இருக்கக்கூடிய காலங்களில் தான் இந்த கழிவுகளை அதிகமாக காவிரியில் விடுவதாகவும், அதனால் தான் குடிப்பதற்கு கூட காவிரியை பயன்படுத்த முடியாத நிலை தமிழகத்திற்கு இருக்கின்றது. இதனை நிரூபிக்கும் வகையில் தற்பொழுது தென்பெண்ணை மற்றும் காவிரி ஆறுகளில் அதிக அளவு மாசு இருக்கிறது என்பதனையும் தற்பொழுது இந்த ஆய்வறிக்கையின் மூலமாக நமக்கு உறுதியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் இதில் கர்நாடக அரசுக்கு சில வழிமுறைகளை கொடுக்கலாம். குறிப்பாக இந்த மாசுக்களை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க சில பரிந்துரைகளை கொடுக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்காக தமிழக அரசு ஏதேனும் இழப்பீடு கோரும் பட்சத்தில் அதை கூட உச்சநீதிமன்றம் வழங்குவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கின்றது. இந்த ஆற்று படுகைகளில் இது போன்ற மாசுக்கள் கலப்பதற்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தனது ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அதிர்ச்சிகரமான ஆய்வின் மூலமாக தமிழகத்தின் மிக முக்கியமான ஆறுகள் மாசடைந்து வருகிறது, அதுவும் கழிவுகளால் மாசடைந்து வருகின்றது, குறிப்பாக மனித கழிவுகளால் மாசடைந்து வருகிறது என்பது மிகவும் வேதனைக்குண்டான ஒரு விஷயமாக மாற்றி இருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன்.